நான் உட்கார்ந்து விடிய நான் தியானம் எடுப்பேன்னு சொன்னா அர்த்தம் இல்லாத தியானம். அதனால நாம ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த கொடுத்த சக்தியை நிறைமாக்காது செயல்படுத்தணும். இப்ப ரேடியோ அலைகளை எப்ப டிவி அலைகளை ஒளிபரப்பு செய்ய போகும்போது அந்தந்த ஸ்டேஷனை வச்சு அது திருப்பம் இதே மாதிரி நமக்கு வியாபார நிமித்தமும் படிவாய்க்கிறது. அந்த ஸ்டேஷனை ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க கொடுக்கறவங்களை பற்றி நினைப்பறாரு. நம்ம கொடுக்காம இருட்டாங்க பாருங்க, பாய் பண்ண பண்ண அதை பண்ண இந்த பண்ண இந்த ஸ்டேஷன் ஓபன் பண்ணிடுச்சு. அடுத்தாப்படி என்ன செய்யும், இதுக்கு தொடர்ந்தாப்புல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பண்ணினா அவங்க மேல வரும். அதே மாதிரி சொந்த பந்தங்களே ஏதாவது நம்ம நல்ல செய்தாலும் கூட போய் பேசணும், இது தொடரும். இதையே வரிசையில் வரும். உதாரணமாக நீங்க ஏதாவது குறைகளை பற்றி பேசி பாருங்க, அந்த குறை இந்த குறை எல்லா குறையும் வரிசையில வந்துடும். நல்லது நினைக்கவே வராது. ஒரு கடிதத்தில் இந்த குறைய பேசுன்னு சபுக்குன்னு என்ன உலகப்பா 2 பேருமே நினைச்சிட்டாரு. இந்த குணவுடைய போட்டங்கள் நல்ல பேசிட்டு இருந்தாரு பாருங்க, இந்த மோசமானவங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் ஆரம்பிப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மோசம் என்ற நிலை கூட வரிசையில் வந்து அந்த உணர்வு தொடர் வரிசை எப்படி வரும். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு வர ஆரம்பிக்கும் போதே உடனே அந்த துறமரிசனை பற்றி நான் அதை மட்டும் சொல்லி பழகணும். உங்களுக்கு உருவாக்குது யாரு தப்பு பண்ணாங்க நம்ம தன்னை அடிச்சு எடுத்துக்கொள்வது உயிரில படுது. தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லணும். கருவிலையோ ருக்மணி பரிவாக்கி வருது, தன்னோட சேர்ந்து தாண்ட போனா அந்த மஞ்சள் உடம்பு எடுத்து நம்மகிட்ட கொடுக்குது. உயிரான தாண்ட நினைச்சு இருக்கு நாடாவில் பரிசீரும். அந்த ஊசி பக்கம் போகணும்னு நினைச்சிது. அந்த இதுல இருக்க இடங்கள் இப்போ அதை எடுத்து பேசும். இங்கே ஊசி உராஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்ப ரேசர் வச்சு அதுல முன்னாடி ஓட ஓட அதுல இருக்கக்கூடிய உணவுல உராயிடுறது இல்லை, நாடா செய்யறது இல்லை. இதெல்லாம் அந்த ஊசி அதுல உராஞ்சிதான் பண்ணும். இப்ப நெஸ்லைக்கோ மற்றதுல எல்லாம் அந்த ரேசரை வச்சு அது பார்த்தாலும் அந்த ஒளி எங்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரிதான் இப்ப அடிச்சு சுவாசிச்சோன்னா நம்ம ரேசர் உயிர் அது பார்த்தீங்கன்னா உணர் ஒளி அதை எழுப்புறது. அது உடல் முழுக்க சர்க்குலேஷன் ஆகுது. அப்புறம் அதாவது குணத்துக்கு போனா அது வீரியம் அடையுது. அதாவது உணவுகளை நல்லா சாப்பிடும், அந்த வழிகளே திரும்பாது. அப்போ நாம இதுல நல்லது எதை எடுத்தாலும் என்ன செய்யுது, அது கிடைக்கிறது இல்லை. இப்போ இது மடங்க போகும்போது இங்க இருந்து இழுக்கும் சக்தி குறைஞ்சது, நமக்கு நல்ல அனுப்பம் இருக்குது. இது அடப்பட்ட உடனே நினைச்சு நல்லது இழுக்கும் சக்தியும் நம்ம பேசுற சக்தி இழந்தது. இப்ப நீங்க அது சாப்பாடு எங்க கொடுக்கறது? அதுதான் இந்த பழந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியாக நம்ம உங்களுக்குள்ள பதிவாக்குறோம். சதா இங்க அலைகள் பாயுது. இப்ப கொஞ்சம் உங்க நினைவு கொடுத்தா டக்குனு பழந்து இது ஓபன் பண்ணி விட்டுரும். அப்ப இது சர்க்காரிசன் வர போகும்போது கழிச்சு விடும். உங்களுக்கு நல்ல நிறைவாற்றல் வரும். நீங்க என்ன பாருங்க, எது மருந்தெல்லாம் கொஞ்சம் ஆத்மசக்தி செய்வாங்க. காரணம் போன காசு எங்க வச்சு நிறைவு வரும். இல்லாம உங்களை அந்த இடத்துக்கு அழைச்சி செல்லும். இங்க இருக்கு பாருங்க காட்டணும். நீங்க அனுபவத்தில் பார்க்கலாம். இப்ப தெரியல இந்த உணவு நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டோம்.